அஹூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா நேரத்திலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹு தாலாவுக்கு அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்கினிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் தந்தருள்வானாக. நமது துவாக்களை, நமது ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. இன்னும் நம்முடைய கஷ்டங்களை நீக்குவானாக. நம்மளுடைய வறுமையை போக்குவானாக. இரண விஸ்தீர்ணத்தையும் ரிஜிக்கில் அபிவிருத்தியும் தந்தருள்வானாக. அன்புக்கினிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இந்த புனிதமிக்க மாதத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முஹர்ரம் மாதத்தின் என்ன சிறப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். நான் சொல்ல போகிற விஷயத்துக்கும் இங்கே வரக்கூடிய படங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, இந்த படங்கள் அனைத்துமே பாலஸ்தீன பிள்ளைகள், குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதையும் தான் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய கஷ்டங்களையும் துயரங்களையும் நம்ம வார்த்தையால் சொல்லவே முடியல. ஒவ்வொரு இதையும் பார்க்கும்போது நம்மளுக்கு இரத்த கண்ணீர் தான் வருது. அவங்களுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்னே தெரியல. அவங்களுக்காக நம்ம இரண்டு கைகளையும் ஏந்தி நம்ம படைத்தவனிடம் துவா செய்வதை தவிர நம்மளுக்கு வேறு வழி இல்லை. இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய இந்த நாளில் அந்த பாலஸ்தீன மக்களுக்காக நம்ம அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் அவர்களுக்காக துவா செய்யுங்க. நம்முடைய துவா, நம்ம பிறருக்காக ஒரு துவா கேட்கும்போது நம்மளுடைய துவாக்களை அல்லாஹ் தாலா கபூல் செய்வதாக வாக்களிக்கிறான். ஏன்னா நம்முடைய தேவைகளை விட்டு நம்ம பிறருக்காக துவா செய்கிறத அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்வதாக கூறுகிறான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த மக்களுடைய கஷ்டங்களை இருந்தால் நீக்குவானாக. யா அல்லாஹ், அவங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி யா ரஹ்மானே. இவர்களுக்கு உணவு இல்லாமல் மண்ணை அள்ளி சாப்பிடக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க ரஹ்மானே. அவங்களுடைய பாவங்களை மன்னித்து அவங்களுடைய கஷ்டங்களை நீக்குவாயாக ரஹ்மானே. இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளை பொருட்டால் ரஹ்மானே அவர்களுக்கு கஷ்டங்களை எல்லாம் நீக்குவாயாக. அதுக்கப்புறம் அன்பானவர்களே, இந்த புனிதமான மாதம் முஹர்ரம் மாதத்தின் சிறப்புகள் என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஆஷுராவுடைய தினத்தை நம்ம அடைஞ்சிட்டோம். இந்த ஆஷுராவுடைய, அதாவது இன்று இரவு நம்ம நோன்பு வைக்கணும். அதாவது 9, 10 நம்ம நோன்பு வைக்கணும். இந்த 9வது இரவு, நாளை 9வது நாள், அதற்கு பேர் தாஷுஆ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் 10வது நாள் தான் ஆஷுரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 நோன்பையுமே நம்ம கண்டிப்பாக பிடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்ச மாதமும் இந்த மாதம்தான். இந்த 10 நாள், இந்த 10 நாளில் தான் அவங்க அந்த ஃபஸ்ட் நாளில் தான் வந்தாங்க, ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மதீனாவில் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய யகூதிகள்லாம் நோன்பு நோக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நபி அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக நோன்பு பிடிக்கிறீங்கன்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த நாள் தான் இந்த 10வது நாளில் தான் எங்களுடைய மூசா நபி அவங்கள ஃபிர்அவுன்கிட்ட இருந்து அல்லாஹ் தாலா பாதுகாத்தான். அதாவது கடலை பிளந்து ஃபிர்அவுனை அழித்து மூசா நபியை பாதுகாத்தான். அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா நபி அவங்க இந்த நாளில் நோன்பு வச்சாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களை விட மூசா நபியை பின்பற்றி நடக்கிறதுக்கு, அவங்களுடைய வழி செய்கிறதுக்கு நாங்கள் மிகவும் தகுதி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வருஷம் இந்த 10வது நாள் நோன்பு பிடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு சஹாபி, அப்போ வேதக்காரர்களுக்கு மாறு செய்யும்படி அல்லாஹ் தாலா வஹி இறக்குறான். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நம்ம ஒரு யூதர்கள் போலவே நம்மளும் நோன்பு நோக்கிறோமே, அப்போ அவங்களுடைய வழியை நம்ம பின்பற்றி நடக்கிற மாதிரி தானே ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தால் 9, 10 நான் நோன்பு பிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதனால் ஆனால் அடுத்த வருஷத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இல்லை. அதனால் வந்து நம்ம உம்மத்துகளான நம்மளுடைய கடமை 9ம் 10ம் அல்லது 10ம் 11ஆக 2 நோன்புகள் வந்து பிடிக்கக்கூடியது சுன்னத்தாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து இந்த நோன்பை வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கக்கூடியவங்களாக இருப்போம். இன்று இரவு, அதாவது வெள்ளிக்கிழமை இன்று இரவு வந்து நம்ம வந்து சஹர் செய்யணும். சனிக்கிழமையும் ஞாயிறும் நம்ம நோன்பு பிடிக்கணும். இப்போ வந்து இந்த 10 நாளில் வந்து மிக மிக சிறப்பு வாய்ந்த நிறைய நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு. அதில் வந்து மூசா நபி வந்து கடலை வந்து விளக்க செஞ்சு மூசா நபியை காப்பாற்றினது ஃபிர்அவுன்ட்ட இருந்து. அது மட்டும் இல்லாமல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கப்பல் வந்து ஜூதி மலையில் போய் தங்குனது. இன்னும் வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மீன் விழுங்கி அவங்கள வந்து 40 நாள் கடலுக்குள்ளேயே சுற்றிட்டு இந்த முஹர்ரம் 10ஆம் நாள் தான் வெளியில் கொண்டு வந்து விட்டது. அது மாதிரி ஒவ்வொரு நபிமார்களுடைய ஒரு முக்கியமான வரலாறுகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாளும் இந்த நாள் தான். அவங்களுடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளும் இந்த நாள் தான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான நபிமார்களுடைய நிகழ்வுகள் அனைத்துமே இந்த 10வது நாள் தான், இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் தான் நடந்தது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா வந்து சொல்கிறான், இந்த உலகத்தை நான் படைச்சு முடித்ததும் வந்து இந்த முஹர்ரம் 10வது நாள் தான். அதே போல் இந்த உலகம் வந்து அழிய போகிறதும் இந்த முஹர்ரத்துடைய 10வது நாளில் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். எனவே இந்த நாளில் வந்து நம்ம அதிகமாக பயந்து தொழுது அல்லாஹ் தஆலாட்ட வந்து துவா கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். எல்லா மக்களுக்காகவும் துவா கேட்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் வந்து இனிமேல் வரக்கூடிய காலங்கள் வந்து உலக அழிவு நாள் அப்படிங்கிறதுனால உலகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம உணரும் விதமாக வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டு இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து அந்த விஷயங்களை விட்டும் பாதுகாப்புக்காக அல்லாஹ் தஆலாட்ட வந்து அதிகமாக இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் வந்து நம்ம வந்து அதிகமாக துவா கேட்கக்கூடியவங்களாக இருப்போம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த 10வது நாளில் வந்து நடந்திருக்கு. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரர் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கர்பலாவில் வந்து அவங்கள கொலை செய்யப்பட்ட அந்த நாளும் இந்த நாள் தான். அவங்கள வந்து அந்த எதிரி யசீத் என்பவன் வந்து அநியாயமாக கொலை செஞ்சதும் இந்த 10வது நாள் தான். அதனால தான் வந்து இந்த நாள் வந்து மிகவும் வந்து முக்கியமான ஒரு நாளாக வந்து கருதப்படுது. எனவே சொர்க்கத்தின் தலைவர்களான இந்த இமாம் ஹுசைன், இமாம் ஹசன் அவங்களுடைய வாழ்வுக்காகவும் அவங்களுடைய இந்த தியாகத்தையும் நம்ம வந்து எண்ணி பார்க்கக்கூடிய நாள். அவங்களுடைய தியாகத்தை நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் அதன்படி நடப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.